ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன கமெண்ட் தான். வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு என்ன கமெண்ட்டுன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன கமெண்ட்னா, ஒரு ப்ரோ தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த கமெண்ட் வந்து ஆல்ரெடி 1 மந்த் 1.5 மந்த்துக்கிட்ட ஆகிட்டு, 1 மாதம் இல்லை 1.5 மாதத்துக்கு மேலேயே ஆகிட்டு. இது வந்து என்னதுன்னா, ப்ரோ உங்கள்கிட்ட இருக்க எல்லா ஹோம்ஒர்க்கையும் எடுத்துக்கொண்டு போய் 1 கிலோமீட்டர் இல்லைனா 2 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போய் விடுங்க ப்ரோ. அது உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ நிமிஷத்தில் வருதுன்னு பார்த்து சொல்லுங்கள் ப்ரோன்னு சொல்லியிருந்தாங்க. அவர் வந்து அவங்க வந்து கமெண்ட் பண்ணும்போது நம்மள்ட்ட வந்து ஒரு 7-8 ஹோம்ஒர்க் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து 2 ஹோம்ஒர்க் தான் இருக்குது. அடல்ட்டில் வந்து 2 ஹோம்ஒர்க் தான், அதாவது ஒரு 3 கல்லியில் வந்து 2 ஹோம்ஒர்க் தான் இருக்குது. மீதி எல்லாம் ஃப்ளையிங்கே இல்லை, 0 கல்லி தான். இனிமேல் தான் கல்லி வந்து உளுந்து முளைக்கும். அப்படி தான் ஒரு 3 ஹோம்ஒர்க் இருக்குது நம்மள்கிட்ட. மொத்தம் இப்போதைக்கு ஒரு 5 ஹோம்ஒர்க், அது வந்து 2 பெரிய ஹோம்ஒர்க் 3 சிக்கு தான் இருக்குது. அவர் வந்து கமெண்ட் பண்ணும்போது 7-8 ஹோம்ஒர்க் வந்து பெரிய ஹோம்ஒர்க்காகவே இருந்துச்சு. இப்போ நம்ம செவத்தில் நிற்கல ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து ஹோம்ஒர்க் தான். அந்த ஹோம்ஒர்க் சைஸுக்கிட்ட இருந்துச்சு. இப்போது நம்மள்ட்ட அதெல்லாம் இல்லை. எதனாலனா, அவர் வந்து சொன்னோன்னே நம்ம வந்து ட்ரெயின் பண்ண ஆரம்பித்தேன். அவங்க வந்து கமெண்ட் பண்ணி ஒரு 15 டேஸில் வந்து அதுக்கான இருந்த எல்லா நோயும் க்யூர் பண்ணிவிட்டு ட்ரைனிங் போட்டிருந்தேன். ட்ரைனிங்னால் ரொம்ப கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் வந்து போடுறதில்ல, நம்ம வீட்டை சுற்றி ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதாவது இதான் நம்ம வீடுன்னு சொல்லிட்டு அது காமிச்சு சத்திரியெல்லாம் போட்டு காமிப்பாங்களே ஃப்ரெண்ட், இதான் நம்ம வீடு, இங்கே வந்து நம்ம இறங்கணும் எங்கே போனாலும் சொல்லிட்டு காமிப்பாங்களே புறாக்கா, அது மாதிரி நான் வந்து காமிச்சிக்கிட்டு இருந்தேன். அதில் வந்து என்கிட்ட எல்லா புறாமே வந்து ஃபெயில்னால் ஃபுல் ஃபெயில் ஆகலை. அங்கங்கே, அதாவது எங்கள் ஹோம்ஒர்க் புறா வந்து எங்கே பிறந்தாலுமே நேராக வீட்டில் வந்து இறங்கிடும். ஆனால் சிக்கு என்கிட்ட பெரிய ஹோம்ஒர்க் வந்து எதுவுமே இல்லாதனால சிக்கை நேராக ட்ரெயின் பண்ணும்போது என்ன ஆகிட்டுனா, பக்கத்து வீட்டு மொட்டை மாடலவே உட்கார ஆரம்பிச்சிது. எனக்கு வந்து இங்கே இந்த எல்லோ கலரில் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், என் கூண்டுக்கு பின்னால் ஒரு வீடு, ஒரு காக்கா உட்காந்துருக்கா அந்த இடத்துல பறந்து போச்சுல ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீட்டில் தான் உட்காரும். அதில் வந்து என் புறா எல்லாமே வந்து உட்காரும். கர்ணப்புறா உட்காரும், சாதா உட்காரும், ஃபேன்சி உட்காரும், டைமிங் உட்காரும். என்ற எல்லா புறாமே அந்த வீட்டில் போய் உட்காரும். எனக்கு அந்த வீட்டில் உட்காந்தா பிரச்சனையே இல்லை. ஆனால் அது போக சில வீடெலாம் இருக்குது, அவங்களாம் அங்கெல்லாம் உட்காந்தா ரொம்ப திட்டுவாங்க, கத்துவாங்க. அது மெனக்கட்டுன்னு போய்ட்டு அந்த ஹோம்ஒர்க் ஃபுல்லாக அவங்க வீட்லேயே இறங்குச்சு. அதுக்காக நான் 1 வீக் வந்து டேப் பண்ணி வீட்டில் வச்சு, இதான் நம்ம வீடு, நீ ஒன்று அந்த மஞ்சள் கலர் பில்டிங்கில் இறங்கு, இல்லைனா இந்த இடத்துல இறங்கு, நம்ம புறா நிற்கிற இடத்துல தான் நீ இறங்கணும்னு சொல்லிட்டு எல்லா ஹோம்ஒர்க்கும் ட்ரைனிங் பண்ணேன். அதில் இந்த ஒரு ஹோம்ஒர்க் மட்டும்தான், அது தண்ணி குடிக்கிற மாதிரி நிற்கல ஃப்ரெண்ட்ஸ், அந்த தொடப்பத்தில் குச்சி பொறுக்கிக்கிட்டு, இந்த ஹோம்ஒர்க் மட்டும்தான் அது வந்து செலக்ட் ஆச்சு. இதுவும் இன்னொரு ஹோம்ஒர்க், அது வந்து இந்த கூண்டுக்கு பின்னால் போய் இறங்கி நிற்கிது. அது வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த தலை மட்டும் தெரியுது அந்த ஓட்ட வழியாக, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, சின்ன தலை மட்டும் தெரியுது, அங்கே போய் நிற்கிது. அது எப்போயா இறங்கவங்களுக்கு காமிக்க. அந்த 2 ஹோம்ஒர்க் தான் வந்து பாஸ் ஆச்சு. மீது எல்லாம் தேவையில்லாத இடத்துல போய் இறங்கிட்டு இருந்துச்சு. அது போக கூப்பிட்டா வர்றதில்லை, இற போட்டால் வராது, கூண்டு அடைக்க போனால் கரெக்டாக எல்லா பேரும் கூண்டுக்குள்ளே போயிடும், இதுங்க மட்டும் தனியாக வெளியே போயிடும். ரொம்ப கடுப்பாயிடுச்சு. இதுங்களை பார்த்து என்கிட்ட நல்லா எங்கள் வீட்டில் நல்லா பழகின புறா கொண்டு அப்படியே எஸ்கேப் ஆகி போயிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் கடுப்பாயிட்டு இதை கர்ணப்புறா சிக்கெல்லாம் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் பழக்கி விட்டுருச்சு. எல்லா புறம் நான் வந்து கூண்டை திறந்துட்டு இப்போ வந்து பூட்டியிருக்கேனா, எல்லா புறம் வெளியே நிற்க கூண்டை பூட்டியிருக்காங்க. திறக்கிறானா எல்லா புறம் வரிசையாக கூண்டுக்குள்ளே தான் போகும், வெளியே எங்கேயும் போகாதா. அந்த புறாங்களாம் இருக்கும்போது எப்படின்னா, அந்த புறாங்க அந்த இப்படி போகிறதுக்கு பதிலாக ஐயாங்க இப்படி பறந்து வெளியே போயிடுவானுங்க. அதுங்க கூட சேர்ந்து மற்ற புறாங்களும் கெட்டு போக ஆரம்பிச்சிது. சரி இவனுங்களை விட்டால் மற்ற புறா எல்லாத்தையும் கெட்டு குட்டிச்சோராக ஆக்கிடுவானுங்கன்னு சொல்லிவிட்டு நான் வந்து எவனையுமே விடலை. உடனே ஒரு நாள் கூண்டுக்குள்ளே நைட்டு சாயங்கால நேரத்தில் நான் கரெக்டாக கூண்டுக்குள்ளே வந்துடுவானுங்க. காலையில் தான் இப்படி பண்ணுவானுங்க, ஆனால் சாயங்கால நேரத்தில் பக்காவாக இருப்பானுங்க. கரெக்டாக 6 மணி ஆகிட்டுனா மற்ற புறா உள்ளே வருதோ இல்லையா, அவனுங்க உள்ளே வந்துடுவானுங்க ட்ராப் டோர் வழியாக. அவ்வளோ பக்காவாக இருந்தானா காலைல உள்ளே வர மாட்டானுங்க. அதனால் நான் என்ன செஞ்சேன்னா, சாயங்காலம் உள்ளமோ டேப் பண்ணிட்டேன், எல்லாமே டேப் பண்ணி ஐயாங்களை பிடிச்சி வச்சுட்டு கடையில் கொண்டு போய் கடையில் வைக்கல, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க, அவங்கள்ட்ட வந்து விற்றுட்டேன். ஒரு 2 ஹோம்ஒர்க் வந்து என் கடை எங்கள் கிழக்க மார்க்கெட், தூத்துக்குடிலேருந்து கிழக்க மார்க்கெட்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். அது பதில் வந்து எங்கள் ஃப்ரெண்டு வீடு இருக்குது, அங்கே கொண்டு போய் நான் இப்போ 2-3 புறா வந்து கொடுத்துட்டேன். ஏன்னா அந்த புறாலாம் இம்பார்ட்டண்ட் லைன்லேருந்து வந்த புறா தான், எனக்கு வந்து கொடுக்கறதுக்கு வந்து மனசு இல்லை. ஆனால் அதுவே எங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா எனக்கு எல்லா புறாயும் கெடுத்து குட்டிச்சோராக ஆக்கிரும். ஏன்னா நான் இப்போ தான் புறா வந்து வளர்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு எல்லா புறையும் அப்படி கூப்பிட்டு போயிட்டோம், தேவையில்லாத கொம்பு வரும். அதனால் நான் வந்து என்ன செஞ்சேன்னா, என் ஃப்ரெண்டோட கொடுத்து வச்சிட்டேன். அதெல்லாம் அந்த ஹோம்ஒர்க்லாம் இம்பார்ட்டன்ட் லைன்லேருந்து வந்து சிக்ஸ்னால அவன்கிட்ட கொடுத்து நீ வச்சுக்கூடா, நான் தேவைன்னா அவன்கிட்ட தான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி கொடுத்து வச்சிட்டேன். அது வந்து இந்த 2 ஹோம்ஒர்க் மட்டும் தான் எடுத்து வச்சுருந்தேன். அவர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார், ப்ரோ விடுங்கன்னு. செலக்ட் பண்ணதுலேயே இந்த 2 தான் செலக்ட் ஆகிருந்துச்சு. சரி இந்த 2 மட்டும் எவ்வளோ தூரம் கொண்டு போய் தள்ளி விட. இப்போ வந்து இந்த 2மே பேராக பறக்கும். இப்போ
ஒரு 3 டேஸாக தான் பேராக பறக்குது. எதுனால நம்ம கர்ணப்புறா டைமிங் வந்து ரொம்ப நேரம் பறப்புறானுங்க. ஒரு அரை மணி நேரம் ஸ்கையில் வந்து நல்லா இருப்பானுங்க, வானதெல்லாம் ஃபுல்லாக பறப்பானுங்க. அவனுங்க கூட பறந்து இப்போ வந்து அதுங்க ஓரளவுக்கு ஜோடியாக பறக்கிற மாதிரி 2 ஒன்று போல் பறக்கிற மாதிரி வந்து செட் ஆக ஆரம்பிச்சிட்டு. இத்தனை நாள் எப்படின்னா தனித்தனியாக பறக்கும். இப்போவுமே கர்ணப்புறா டைமிங்லாம் எதுனா தனித்தனியாக தான் பறக்கும். ஆனால் ஹோமர் மட்டும் இப்போ வந்து 2 ஒன்று போல் 2 ஹோமர் தான் இருக்குது, 2மே ஒன்று போல் தான் பறக்குது. அம்மா இதுங்க மட்டும் இருக்குது, இதுங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹோமர் வாங்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன செஞ்சேன்னா ஒரு 2 சிக்கு வாங்கினேன். இன்னொரு சிக்கு எங்கள் வீட்லேயே பொறிச்சது தான். அந்த சிக்கு இருந்தேன்னா இன்னும் கூட கொஞ்சம் 2 சிக்கு வாங்கினேன். ஒரு சிக்கு பறக்கிற ஸ்டேஜில் இங்கே நிற்கல ஃப்ரெண்ட்ஸ். இந்த சிக்கு ஒன்று வாங்கினேன், அதே கலரில், அதாவது ஃபுல் பிளாக்கில் இருக்கா, அதே ஃபுல் ரெட்டில் வந்து ஒரு சிக்கு வாங்கினேன். ஏன்னா வந்து தூத்துக்குடி வந்து ஃபுல் ரெட்டு, பியூர் ரெட்டு வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஹோமரில். மற்ற எல்லா கலரையும் கிடைக்கும், செக்கர் கிடைக்கும், டார்க் செக்கர் கிடைக்கும், பிளாக்கு கிடைக்கும். ஒயிட்டும் ரெட்டு வந்து ரொம்ப ரேரு தூத்துக்குடி. ரொம்ப ரேர்னால் ரெட்டு வந்து ரொம்ப ரேரில், ஒயிட் வந்து ரொம்ப ரேர். ஒரு 50 புறா வச்சுருக்காங்களே, அவங்கள்ட்ட வந்து வெறும் 4 ஒயிட்டு தான் இருக்கும். அதில் 50 புறா வச்சுருக்காங்கன்னா அதில் வந்து ஒரு 8 ரெட் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். அவ்வளோ ரேரு. இப்போ வந்து சொல்கிறது வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன் எவ்வளோ ரேருன்ட்டு. அதனால் வந்து என்ன ஆகிட்டுனா எனக்கு ஒயிட் ஹோமர் எடுக்கிறது கஷ்டம். இங்கே நிற்கும் அந்த ஒயிட் ஹோமர், எதுவும் ரெட்டு எடுக்கிறது கஷ்டம். நான் ஒயிட் ஹோமர் எப்படி பேரா எடுத்து நான் ஃபீமேல் செத்து போச்சு, மேல் மட்டும் தான் நிற்கி. அதனால் ரெட்டு வந்து எடுத்துகிட்டு வந்தேன். ரெட்டும் அவனையும் ஒன்று போல் எடுத்தேன். அம்மா வந்து இவனுக்கும் இந்த ரேசிங் என்கிட்ட இது வந்து ரேசிங் ஒயிட்டு, இதுவும் ஒரு பிளாக் ஹோமர் இருக்குல்ல ஃப்ரெண்ட். ஏன்டா நீங்கள் என்னோட பழைய சப்ஸ்கிரைபர்னால் எல்லாருக்கும் தெரியும் பிளாக் ஹோமர்னால் எதுன்ட்டு. அதோட ஃபீமேல் வந்து இப்போ ஃபோனை பிடிச்சிட்டு போயிட்டு ரீசெண்டாக ஒன் மந்த்துக்கு முன்னால். அதுக்கும் இதுக்கு வந்து ப்ரீட் ஆகி முட்டை வச்சுருந்துச்சுங்க. அந்த முட்டையை நான் வேறு புறாக்கு மாற்றி வச்சு சிக்கு பொறிக்க வச்சேன். அந்த சிக்கு வந்து கீழே நிற்கிது. அதுவும் இன்னொரு ரெட் சிக் வந்து வாங்கியிருந்தேன். அதுவும் வந்து செல்ஃப் ஃபீடிங்க்கு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 3-4 நாளில் செல்ஃப் ஃபீடிங் வந்து எடுக்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் வாங்கியிருந்தேன். அதனால் அதுங்களை கீழே கொண்டு போய் வச்சுருக்கேன். ஏன்னா இங்கே வந்து ஃபுல்லாக பெரிய பறவை அன்றைக்கி இங்கே கொண்டு வந்து விட்டோன்னா மண்டையை கொத்தி ஆல்ரெடி அதுக்கு வந்து மண்டையை கொத்தி புண்ணாக ஆகிட்டானுங்க. அதே மாதிரி அதுங்களையும் ஆக்கிடுவானுங்கன்னு சொல்லிவிட்டு கீழே கொண்டு போய் விட்டுட்டேன். நான் ஒரு 2 நாள் தான் மேலே கூண்டில் விட்டுருந்தேன். அதுக்கே அந்த புறாவோட கண்ணை கொத்தி சலம் வைக்கிற லெவலுக்கு கண்ணில் கொத்தி விட்டானுங்க எல்லா புறாவும் சேர்ந்து. அதனால் அது கீழே கொண்டு போய் பத்திரமா பார்த்துக்கிட்டு நம்மளே ஃபீட் பண்ணி அதுங்களை வந்து வளர்த்துருவோம்னு சொல்லிட்டு நான் கீழே கொண்டு போய் வச்சுட்டேன். இப்போ வந்து இப்போ வந்து ஒரு 3 ஹோமர் இருக்குது. அதனால தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து மெயினாக வந்து எதுக்குன்னா இந்த சேலஞ்ச் வந்து என்னால் இப்போ வந்து செய்ய முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்ச நாள் கழித்து தான் செய்ய முடியும். அதாவது ஒரு 1 மந்த் 1 மாதம் இல்லை 1.5 மாதம் கழித்து தான் என்னால் செய்ய முடியும். எதனாலனா இப்போ வந்து நான் வீடியோவில் எதனாலும் சொல்லிடுறேன். இப்போ இந்த 3 சிக்கையும் நான் ட்ரெயின் பண்ணதுக்கப்புறமா அந்த என்னால் விட முடியும். ஏன்னா 2 ஹோமர் மட்டும் கொண்டு போய் விட்டால் நல்லாவே இருக்காது. நிறைய பேர் விடுவாங்க 2 புறான்ட்டு. ஆனால் நான் வந்து விட்ட ஒரு 5 புறா இல்லை 10 புறா சேர்த்து விடுற மாதிரி தான். இப்போ தான் இந்த ஹோமர்லாம் எதுவும் இல்லை, இந்த 2 ஹோமர் தான் இருக்குன்னா கொண்டு போய் விட்ருவேன். இந்த ஹோமர் வச்சுக்கிட்டு அது 2 ஹோமர் மட்டும் கொண்டு போய் விட்றதுக்கு மனசு வரல. ஆனால் இதுங்களையும் முடிஞ்சாலும் சீக்கிரமாக ட்ரெயின் பண்ணிவிட்டு, ட்ரெயின்னா 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் விட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வர மாதிரி ட்ரைனிங்கில் நம்ம வீட்டை சுற்றி பறக்க வச்சு அந்த ட்ரைனிங்கில் வந்து நம்ம வீட்டில் அதுங்களுக்கு காமிச்சு நீங்கள் எங்கே பறந்தாலும் நம்ம வீட்டில் தான் வந்து இறங்கணும், வேறு யார் வீட்லையும் போய் இறங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க புரிய வச்சு அப்புறமா உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா இன்னொரு கமெண்டும் வந்துருந்துச்சு. என்னன்னா ப்ரோ உங்களுக்கு சாதா புறா வந்து உங்கள் வீட்டிலேருந்து கரெக்டாக 1 கிலோமீட்டரில் கொண்டு போய் விடுங்க ப்ரோ, அது உங்கள் வீட்டுக்கு எவனத்தில் வருதா இல்லையான்னு சொல்லுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதை வந்து நம்ம கூடிய சீக்கிரத்தில் பண்ணிடலாம். ஒரு 3 days or 3 days இல்லை 1 வீக்கில் வந்து நம்ம அதை வந்து பண்ணிடலாம். நிறைய நமக்கு வந்து சேலஞ்சு கொடுக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. நமக்கு வந்து டைம் செட் ஆகலை. என்னோட டைம் ஏன்னா ஸ்கூல் திறந்துட்டு மே மாதம் வந்து கொடுத்துருந்தீங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம். மே மாதம்னா ஓரளவுக்கு நம்ம சேனல் வந்து மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறிக்கிட்டே போச்சு. அதனால் எந்த கமெண்ட்டுமே வரல. இப்போ கிட்டத்தட்ட 200 சப்ஸ்கிரைபர்கிட்ட தொட போகிறோம். இப்போ வந்து நிறைய கமெண்ட் வருது, ஆனால் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு டைம் தான் இல்லை. முடிஞ்ச அளவு நான் வந்து ஃப்ரீ டைம் எனக்கு கிடைக்கும் போதெல்லாம் இந்த சேலஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக முடிக்க பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா வந்து 2 கேள்வி மட்டும் கேட்டிருந்தீங்க. ப்ரோ எங்கள் புறா வந்து சளி பிடிச்சிருக்கு, அம்மா கண் நோய் விழுந்திருக்கு ப்ரோ, இதுக்கு வந்து நான் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. என் புறாவுக்குமே இப்போ வந்து இதுலேருந்து பாதி புறாவுக்கு மேலே ஃபுல்லாக சளி, அம்மா கண் நோய் தான் ஃப்ரெண்ட்ஸ். ரெட் சிராஜ் கண் நோய், சில்வர் சிராஜ் கண் நோய், சாட்டினில் மேலுக்கு கண் நோய், ஹோமர் மேலுக்கு கண் நோய், எல்லாத்துக்கும் ஹோமர் கிராஸ் மேலுக்கு கண் நோய், வரிசையாக கண் நோய். இது அம்மா கருணையில் ஃபீமேலுக்கு கண் நோய். இங்கே பாருங்கள் கர்ண சிக்குக்கு சளி எல்லாம் வரிசையாக அட்டாக் பண்ணி தான் வச்சுருக்கு எங்கள் வீட்லேயுமே. நானுமே இப்போ அதுக்கு வந்து இங்கிலீஷ் மருந்து கொடுக்கல. ஏன்னா ஃபுல்லாக இந்த ஆஸ்திரேலியாலாம் ஃபுல்லாக இங்கிலீஷ் மருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தேன். இது வந்து முட்டையே வைக்கல. அது வந்து ஃபஸ்ட்டு வரும்போது சூப்பராக முட்டை வச்சு தான் நான் இப்போ வந்து ப்ரீடிங் ஆகிட்டே இருக்கேன். ஆனால் ஏதாவது 2 months ஆகி ப்ரீட் ஆகுங்க. அதுதான் நான் இன்றைக்கி வரையும் இன்னும் முட்டையே வைக்கலை. அதனால் நான் வந்து இப்போ என்ன முடிவு பண்ணால் இங்கிலீஷ் மருந்து தானே நம்ம அவாய்ட் பண்ணியிருப்போம். ரொம்ப சீரியஸான புறாக்கு மட்டும் இங்கிலீஷ் மருந்து கொடுத்துக்கலாம், மற்றபடிலாம் இங்கிலீஷ் மருந்து தானே தமிழ் மெடிசன் போயிடுவேன்னு சொல்லிட்டு தமிழ் மெடிசன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படித்து கற்றுக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து கற்றுக்கிட்டு என் புறாவுக்கு வச்சு என் புறா வந்து எவ்வளோ அதில் வந்து
அந்த மருந்து வச்சா சளியெல்லாம் குறையுதா, கண் நோயெல்லாம் கிளியராக ஆகுதான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் தமிழ் மெடிசனை பற்றி. தமிழ் மெடிசன் வந்து நம்ம இங்கிலீஷ் மெடிசன் வந்து கடையில் கொண்டு போய் கேட்டோன்னே கொடுத்துட மாட்டாங்க. அதுதான் செடியை வச்சு நம்ம வீட்டில் செடியை வச்சுனா நம்மளை சுற்றி இருக்க அந்த செடிங்களை வச்சு தான் நம்ம வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் எல்லா செடியும் எங்கள் வீட்டில் எல்லாம் 1-2 செடி இல்லாமல் தான் இருக்குது. அதெல்லாம் நான் வந்து கலெக்ட் பண்ணி எங்கள் வீட்டில் வச்சு அப்புறம் வளர்த்து அதில் வந்து மருந்தை க்ரியேட் பண்ணி தான் அந்த குப்பராக கொடுக்க வேண்டியிருக்கும். அதனால் எல்லோரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் வரும் காலத்தில் இருக்க வீடியோஸ் ஃபுல்லாகவே அதை பற்றி தான் இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எது டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இன்னொன்று சொல்லிக்கிறேன், யாரும் கோவப்பட வேணாம். நம்ம வந்து முடிஞ்ச அளவு நமக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குமோ நம்ம கண்டிப்பாக டாஸ்க்கெல்லாம் பண்ணி முடிச்சிருவோம். அதே மாதிரி நீங்கள் கேட்குற கொஸ்டினுக்கும் ஃபுல்லாக ஆன்சர் பண்ணி வீடியோ போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.